நபர்கள் உங்களுக்காகவே கொடுக்கக்கூடிய லவ் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அவங்க மனசுல என்ன மாதிரியான லவ் மெசேஜ் இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு நீ என்னை தப்பா நினைக்காத, என்னோட சுச்சுவேஷன் தான் என்னை இப்படி பண்ண வைக்கிறதே தவிர்த்து, அதாவது விலகி இருக்க வைக்கிறதே தவிர்த்து, நான் வேணும் அப்படின்னு எப்பவுமே உன்னை வந்து இப்படி ஹர்ட் பண்ணதும் இல்லை, வேண்டாம் அப்படின்னு என் மனசுல இருந்து தூக்கி போடையும் இல்லை. பட் என்னுடைய சுச்சுவேஷன்ஸ் வந்து என்னை இப்படி பண்ண வைக்குது. ஆனால் கண்டிப்பாக நான் உனக்கான நியூ பிகினிங் வந்து பண்ணுவேன் அப்படின்னு இந்த நபர்கள் வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருக்கு. அவங்களை சார்ந்து பார்க்கும்போது அவர்களுடைய உலகத்தில், அதாவது அவர்களை சுற்றி நிற்கக்கூடிய நபர்களால் இவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஃபேமிலி இஷ்யூ ஏற்பட்டிருக்கலாம், ஒர்க்கில் இஷ்யூ ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அதனால என்னால் உடனடியாக வந்து கதைக்க முடியலை. ஸோ அதனால சாரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஒரு சில நபர்களுக்கு ஃபேமிலி வந்து மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலியே எனக்கு தடையாக இருந்தாலுமே கூட உண்மையில் நான் வச்சிருக்கக்கூடிய அந்த காதல் உனக்காக அப்படியே தான் பத்திரமா இருக்குது, நான் ரொம்ப சீக்கிரமாக உங்ககிட்ட வந்துடுவேன். அதே மாதிரி இந்த நபர்கள் சைட்லேருந்து ஒரு நியூ பிகினிங்கையும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த நபர்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேயா, ஸோ இதே மாதிரி உங்களுடைய நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க.